ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கதைகள் ரிலேட்டாக தான் கைஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து கதைகள் பார்க்க போகிறதில்ல. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிளாக் மாதிரி தான் கைஸ் பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பப்பாளி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்திருக்கு, காய்ச்சிருக்கு கைஸ். உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். நம்ம தொடர்ந்து பப்பாளி மரம் வந்து இங்கே ஒன்று இருந்துச்சு கைஸ். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அது வந்து விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு மாமரம் ஒன்று வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்பாளி வச்சுருக்கோம் கைஸ், தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அப்புறம் வாழை மரம் எல்லாமே இருக்குது. அப்புறம் வேப்ப மரம் வச்சுருக்கோம், இன்னும் நிறையா வச்சுருக்கோம் கைஸ். பப்பாளி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்குங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஃப்ரூட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாம்பழம் தான் ரொம்ப பிடிக்கும். அது பார்த்திங்கன்னா பப்பாளியும் சாப்பிடுவேன். நம்ம வீட்டில் வந்து பப்பாளி வந்து ரொம்பவே காய்ச்சிருக்கு. பப்பாளி சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் பப்பாளி வந்து அதிகமாக வந்து சாப்பிடுவாங்க. பப்பாளி சாப்பிட்டா அதில் கலோரிஸ் கம்மின்னு தான் நினைக்கிறேன், என்னென்னு சரியாக தெரியலை. நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கதைகள் பற்றின கிட்ஸ் ஸ்டோரி பற்றின இந்த மாதிரி வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த சப்போர்ட்டை பார்த்திங்கன்னா மேலும் மேலும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்பவே ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. அந்த ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா மேலும் மேலும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். மழை நேற்று பார்த்திங்கன்னா சரியான மழை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மழையெல்லாம் கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா இருண்டு தான் இருக்குது. நேற்று பெஞ்ச அந்த மழைனால் மட்டும்தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒழுங்காக இருக்க முடிஞ்சிச்சு. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ், ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெயில் வந்து பயங்கரமாக அணைச்சிருக்கும். மழை பெஞ்சனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து அந்த வெயில் வந்து தெரியல கைஸ். ரொம்பவே ஓரளவு நார்மலாக போயிடுச்சு வெயில் தெரியாத காரணத்தினால. அணத்துது கைஸ், வெயில் இல்லை தான் ஆனால் அணத்து. இந்த பப்பாளியெல்லாம் பிடுங்குங்க. இங்கே எதுவும் பிடுங்க முடியாது. நம்ம வீட்டில் காம்பவுண்டு பக்கத்தில் இருக்கும் பார்த்திங்கன்னா பிடுங்குறது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இங்கிட்டு கொஞ்சம் பப்பாளி விதைகள்லாம் போட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் முளைக்க காணும். இப்போ முளைக்க பார்த்திங்கன்னா தெரியும். காற்று அடிக்கல, மழையும் வரல, அணத்துது கைஸ். ஒன்றுமே பண்ண முடியல. அணத்துறது பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. சிட்டுக்குருவி பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அப்படியே தாவிட்டு. சிட்டுக்குருவி ஒரு அழகாக அந்த கைக்குள்ளே பிடிக்க முடியாது. பட் நம்மளாம் இமேஜினேஷன் பண்ணிப்போம். அந்த கைக்குள்ளே வச்சா குட்டியாக தான் வச்சுருக்கும், அழகாக இருக்கும் அது. நல்லா கற்றுது கைஸ், கீன்னு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா மேலும் கொடுத்து நம்புகிறேன். முடி பார்த்தீங்கன்னா காலையில் எண்ணெய் தேய்ச்சி கொடுத்தீங்க கைஸ். வெயில் அடிக்கவும் வெயில் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த இடம் பார்த்திங்கன்னா பிம்பிள் வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு. சரி, இதனால தான் வருது அப்படிங்கிற மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருக்கோம். வாரத்தில் முடிஞ்சிட ஒரு 2 நாளாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. அந்த ஆதரவு கண்டிப்பாக தொடர்ந்து கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும்.
முடி கொஞ்சம் அதிகமாகவே வளர்ந்துருச்சு காய்ஸ். சும்மா கொஞ்சமாவது நம்ம சைஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், முடிஞ்சளவு நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பப்பாளி வந்து நிறையவே முளைச்சிருக்கு கைஸ். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா கைஸ்? இந்த பாருங்கள் காய்ச்சி நம்ம சாப்பிட்றதுக்கு புது அதை கூட ஒன்று சாப்பிட்லாம் கைஸ் டெய்லி. இங்கிட்டு பார்த்திங்கன்னா மழைனால பார்த்திங்கன்னா இந்த முருங்கை மரம் வந்து வெட்டியாச்சு. பக்கத்து வீட்டில் எங்கனக்குள்ளே இருந்துச்சு, அந்த மரத்தை வெட்டிட்டாங்க. வெட்டினாங்களே பார்த்திங்கன்னா வெயில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எங்கிட்ட தெரிகிற மாதிரி இருக்குது. அந்த பக்கத்து வீட்லேயும் பப்பாளி மரம் இருக்குது கைஸ். அங்கேயும் பார்த்திங்கன்னா பப்பாளியெல்லாம் காய்க்கும், நல்லாவே காய்ச்சிருக்கு. அந்த வீட்லேயும் ஒரு 2-3 மரம் நிற்கிது கைஸ் அங்கே பப்பாளி மரம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்குது. அப்புறம் இங்கிட்ட கொஞ்சம் வாழை மரம் அந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது. மாமரம் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. இந்த வரேன் பி, அவனை வைக்கிறியா? இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவனை வை, எடுத்துக்கிறேன், வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இல்லைன்னா வா. நீங்கள் வந்து தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் கொடுப்பீங்க அப்படின்னு முருங்கைக்கீரை கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பூச்சி விழுந்த மாதிரி இருக்குது. இல்லை அப்படின்னா பூச்சி விழுகாமல் இருந்துச்சு அப்படின்னா கூட்டு பண்ணி சாப்பிடலாம், நல்லாயிருக்கும் கைஸ். முருங்கைக்கீரையெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா சத்து, அதிக சத்து இருக்குது இதுலாம். அது திடீர்னு என்னென்னலாம் கேட்காதீங்க, பட் சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேங்க. எத்தனை பேர் முருங்கைக்கீரைலாம் சாப்பிடுவீங்க நிறைய கிடக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஸ்னாலும் தொடர்ந்து நீங்கள் நமக்கு வந்து ரொம்பவே ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. அந்த ஆதரவை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மேலும் மேலும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேங்க. வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்குது. ஜேன் கேபிட்டல் ஜே, கேபிட்டல் ஜே AYAN. சரி, இந்த வர 3 நிமிஷம் தான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. சப்போர்ட் வந்து எப்போதும் தொடர்ந்து கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டீஸ் ஆகும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் வீடியோஸ் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவங்க எல்லோரும் என்ன பண்ணிடுறீங்க பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாமல் விட்றீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாமல் விட்டால் என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா நான் என்ன தான் வீடியோஸ் போட்டாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வராது. அதனால் நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் போடலை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. நம்ம வந்து டெய்லியுமே வந்து வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாமல் இருக்கனால தான் பார்த்தீங்கன்னா நான் என்ன தான் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதில்லை. அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. அந்த ஆதரவை வந்து பார்த்தீங்கன்னா மேலும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். பாட்டு போறியா? பாட்டு ப்ளே பண்ணுறியா? வீடியோ பார்க்குறியா? சவுண்டு கேடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அந்த சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா மேலும் கொடுப்பீங்க நம்புகிறேன். இந்த வர இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. 3758. ஒய்ஃபை ப்ராப்ளம், இது வேறு ஒய்ஃபை. சர்வீஸுக்கு போயிருக்காது. நம்மளோடது சர்வீஸுக்கு கொடுத்துருக்காங்க. இது வேற. கனெக்ட் ஆகிடுச்சா? மறக்காமல் நம்ம ஆமாம்
நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நான் என்ன தான் வீடியோஸ் போட்டாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வராது. அதனால தான் கைஸ் சொல்கிறேன். நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அதேமாதிரி கிட்ஸ் ஸ்டோரி கதைகள் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ். எதுக்காக ஷேர் பண்ணிவிட சொல்கிறோன்னா, எல்லாருனாலும் எபிசோட் பார்க்க முடியாத நண்பர்கள் நம்ம வீடியோ பார்த்து என்ன நடந்திருக்கு என்னங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. அதேமாதிரி கிட்ஸ் ஸ்டோரி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்த்தோம் பார்த்திங்கன்னா, பப்பாளி மரத்தை பற்றி தான் கைஸ் பார்த்துருந்தோம். நீங்கள் ரொம்பவே சப்போர்ட் கொடுக்குறீங்க நம்ம சேனலுக்கு. தொடர்ந்து மேலும் மேலும் சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் கைஸ். மறக்காமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கொடுக்குற ஆதரவு பார்த்தீங்கன்னா எப்போதும் கண்டினியூவாக தொடர்ந்து கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். பப்பாளி இருக்குது கைஸ். நம்ம பப்பாளி முளைச்சதும் பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் பப்பாளி கொடுக்குறோம். மறக்காமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவு பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அதே மாதிரி நாளைக்கு என்ன வீடியோ என்னங்கிறத நாளைக்கு என்ன வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.